ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு ரொம்ப அழகான வீடியோ பார்க்க போகிறீங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணால் என்றையும் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் காலையில் ஒரு 10:30 ஆகுதுங்க. நான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அது மேலே இருக்கக்கூடிய பேப்பர்ஸ்லாம் பிரித்து தொடச்சி வச்சுட்ருக்கேன். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா விவான் குட்டி ஒரு 4 months இருந்தப்போ எடுத்த ஃபோட்டோஷூட்டில் எடுத்த அந்த ஃபோட்டோஸ்லாம் ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட அந்த நேமிங் ஃபங்க்ஷனில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஃப்ரேம் பண்ணி அப்படியே வச்சுருந்தேன். ஏன்னா நாம் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா லீஸ்க்கு இருக்கிற வீடு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆணி அடிக்கலாமா வேணாமான்னு டவுட் இருந்தது. பட் ஆணி அடிக்கணும்னா அதுக்கு ட்ரில் போட்டு அடிக்கணும். ஸோ இதுக்கு செவர் வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டேன். பட் எனக்கு வந்து ஒரு சில ஃபோட்டோஸ் ஹேங் பண்ண ரொம்ப ஆசையாக இருந்தது. இன்றைக்கி அந்த ஆசை நிறைவேற்றிக்க போகிறேன். எனக்கு ரொம்ப நாளாகவே இந்த ஒரு வால் வந்து ஒரு ஃபோட்டோ வால் மாதிரி மாற்றணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் அங்கே கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டியிருந்தேன். அது எப்படி எடுத்தால் வந்து அந்த சுண்ணாம்பெலாம் வந்துருமான்னு யோசித்தேன். பட் பார்த்திங்கன்னா பை காட்ஸ் கேஸ் அதெல்லாம் ஒன்றும் வரல. அழகாக ஸ்டிக்கர் மட்டும் பீல் ஆகிட்டு வந்துருச்சு. ஸோ எப்போவுமே வீட்டில் ஃபோட்டோஸ் வந்து ஒரு அழகான ஒரு லுக் கொடுக்கும்னு நினைப்பேன் நான். லவ்லியான லுக் கொடுக்கும். நம்மளோட ஹாப்பியாக இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸ் நம்ம மெமரிஸ் நிறைய வந்து கொடுக்கும். ஸோ எனக்கு எப்போவுமே அது ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் என்னோட சொந்த வீட்லையும் பார்த்திங்கன்னா ஒரு வால் வந்து ஒரு ஃபோட்டோ வால் மாதிரி வச்சுருந்தேன். ரேவந்தோட பெரிய பெரிய ஃபோட்டோஸ்லாம் மாட்டி வச்சுருந்தேன். இன்னும் கூட அது அப்படியே இருக்கு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விவான் குட்டிக்கு இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோஷூட்டில் ஃப்ரேம் பண்ணி கொடுத்த ஃபோட்டோஸாக இருக்கட்டும், இல்லை அவனுக்கு வந்து 4 months இருந்தப்போ எடுத்த ஃபோட்டோஸாக இருக்கட்டும், ஃபோட்டோஸ் உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலர் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிடுது. ஸோ எடுத்து ஓகே இன்றைக்கி இங்கே மாட்டிடலாம் அப்படின்ட்டு. இதுக்கு வந்து ட்ரில்லெல்லாம் போட தேவையில்லை. பொதுவாக நம்ம வந்து ஒரு ஃப்ரேம் வைக்கிறோம் அப்படின்னா ட்ரில் போட்டு ஆணி அடிக்கணும். அது செவத்தை வந்து ஸ்பாயில் ஆகும் இல்லையா. பட் நான் இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ப்ராடக்ட் வந்து அமேசானில் வாங்கினேன். அதை வந்து வச்சு தான் இன்றைக்கி ஃபுல்லாக அந்த ஃப்ரேம்ஸ்லாம் வந்து வைக்க போகிறேன். ரொம்ப நாள் தேடிட்டே இருந்தேன். நம்ம வந்து டபுள் டேப்லாம் நம்மளுக்கு ஒட்டாது. அப்போ என்னடா பண்ணுறது, இவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்கே அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி அதுக்கு நமக்கு சொல்யூஷன் கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் விவான் குட்டிக்கு மூவிக்குக்காக அந்த அவங்க கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ படத்துக்கு அப்போ எடுத்த ஃபோட்டோ அது வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு. ஸோ அது அழகாக வந்து நடுவில் மாட்டிட்டு சுற்றி வந்து சில ஃபோட்டோஸ் மாட்டலாம் அப்படின்ட்டு. நிறைய ஃபோட்டோஸ் வேண்டாம், கச்சக்கச்சான்னு இருக்கும். எனக்கு கொஞ்சம் எல்லாமே பெரிய ஃப்ரேமோட ஃபோட்டோஸ் அப்படின்றதுனால ஒரு 4 ஃபோட்டோ மட்டும் மாட்டலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. 5 ஃபோட்டோ. ஸோ நடுவில் வந்து இவர் மாட்டிட்டு சுற்றி வந்து மற்ற ஃபோட்டோஸ். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஆணி வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் அடிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஜிங்கா நெயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜஸ்ட் நீங்கள் இந்த சைடில் மேலேயும் கீழேயும் கை வச்சுட்டு அந்த ஆணியை வந்து நல்லா கொஞ்சம் ஃபோர்ஸாக அடிச்சிங்கன்னா உள்ளே போயிடும். அப் டு 5 kgs வரலையும் உங்களுக்கு இந்த ஆணி வந்து வெயிட் தாங்குங்க. ஸோ நீங்கள் அமேசான் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அப்படியே இந்த ஜிங்கா நெயில்ஸ்ன்னு போட்டு வாங்கிக்கலாம். நீங்களும் வாடகை வீட்டில் இருக்கீங்க, சின்னதாக நெயில்ஸ் அடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பார்த்து அழகாக அடிக்கலாம். உங்களுக்கு வந்து செவரெலாம் ரொம்ப டேமேஜ்லாம் பண்ணாது. பட் இது வந்து ஆணி தான் உள்ளே தான் போய் நம்மளுக்கு சிமெண்ட்குள்ளே போய் தான் வந்து ப்ளேஸ் ஆகுது. ஸோ டபுள் டேப்பில் ஒன்றும் கிடையாது. அதனால பட் நீங்கள் ட்ரில் போடாமல் நீங்கள் வந்து அடிச்சிக்கலாம். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய நான் செட் பண்ணி பார்த்தேன் எப்படி அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு ஃபோட்டோ வால் பண்ணுறப்ப நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் பார்ப்போம் இல்லையா, எந்த டிசைனில் வைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் முடிவு பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ஆணி அடிச்சிட்ருக்கேன். ஸோ ஒரு வாடகை வீடு சொந்த வீடு மாதிரி ஆக்கிறதுக்கு இந்த முயற்சி என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த வால்ஸில் வந்து நம்ம அந்த ஃபோட்டோஸில் ஹேங் பண்ணுறப்போ நல்ல ஃபீல் கிடைக்கும். பொதுவாக வந்து வாடகை வீட்டில் யாருமே இவ்வளோ வந்து ஃபோட்டோ வாலில் வச்சு பண்ண மாட்டாங்க, ஏன்னா நிறைய ஆணி அடிக்கணும் அப்படின்ட்டு. பட் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ஒரு சின்ன ப்ராடக்ட் அழகாக நமக்கு கிடச்சதுனால ஒரு சொந்த வீடு லுக் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா சில வேலைகள் நம்ம வந்து அதுக்கிட்ட கேட்டிருப்போம், கொஞ்சம் எனக்கு இது பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப லேட் ஆகிறதுனால நம்மளே பண்ணுற மாதிரி ஆகிடும்ல. ஸோ அதில் இந்த வேலையும் ஒன்று. ரொம்ப நாளாக ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், இந்த வாலை கொஞ்சம் எனக்கு வந்து ஃபோட்டோ வாலை மாற்றி கொடுங்க அப்படின்ட்டு. இதோ நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அவர் வேலையை பார்த்துட்டே இருந்தார். சரி இனிமேல் வந்து இது செட் ஆகாது, நம்மளே களத்தில் இறங்க வேண்டியதுன்னு சொல்லி நானே இன்ச் டேப் வச்சு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் அளந்து அதுக்கு கரெக்டாக எப்படி வந்து நம்ம ஆணி அடிக்கணும்னு சொல்லி பார்த்து இன்றைக்கி முடிச்சிட்டேன். சர்ப்ரைசிங்லி எனக்கு வீடியோ எடுக்கிறது யாருன்னு நீங்கள் கேட்பீங்க இல்லையா, ரேவந்த் தான் வீடியோ எடுக்கிறான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதாவது நம்மளுக்கு பிடிச்ச வேலைகள் நம்மளே பண்ணிக்கலாம். ஸோ எப்பவுமே யாருமே டிபெண்ட்டாக இருக்கிறது வந்து அது நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காது. அது சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, நம்மளால் முடியும் அப்படின்ற நமக்கு தோணுச்சுன்னா நம்மளே அதை பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் அதை முடிச்சிட்டேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த அழகான வாலை ஒரு ஃபோட்டோ வாலை மாற்றிருக்கேன். எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக இந்த வாலில் இருப்பாங்க. ரேவந்த், விவான், நான், ஹஸ்பண்ட் எல்லாமே. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. அதேமாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்களே பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் யாருமே டிபெண்ட்டாக இருக்காதீங்க. உங்கள் வீட்டில் விவான் குட்டி மாதிரி கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஏர்லி லேர்னிங் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ குழந்தைகளுக்கு வீட்டில் இருந்தபடி சில விஷயங்கள் சில திங்ஸ் பற்றி சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கான ஒரு முயற்சி தான் அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஓஸ்வால் புக்ஸ் அப்படின்னு பப்ளிஷிங்லேருந்து நிறைய புக்ஸ் வந்து இவானுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து லேர்னிங்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஏஜில் என்னென்ன புக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், எப்படிலாம் அது வந்து அவங்க யூஸ்ஃபுல்லாக ஆக்குன்றதை அவங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிக்சர் புக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிக்சர்ஸ் இருந்து அதை வந்து குழந்தைங்க ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்,
ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் ஆல்ஃபபெட்ஸ்னா அதில் வந்து அந்தந்த பிக்சர்ஸ் இருக்கும் உள்ள. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ், டிரான்ஸ்போர்ட், பேர்ட்ஸ், ஃப்ரூட்ஸ், ஃபுட்ஸ், திங்ஸ் அட் ஹோம், நம்பர்ஸ், ஆப்போசிட்ஸ், வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் குட் ஹேபிட்ஸ். ஸோ இதெல்லாம் கலந்து ஒரு செட்டாக வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிக்சர் புக்ஸ்னு சொல்லுவாங்க. இது குழந்தைங்களுக்கு வந்து அந்த பிக்சரை பார்த்து ரெகக்னைஸ் பண்ணி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓசால் புக்ஸ் நம்ம வந்து கலரிங் புக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பெரிய பெரிய பிக்சர்ஸாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து கலர் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஏஜ் 3+ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பட் குழந்தைங்க ஸ்கிரிப்ளிங் பண்ணுறாங்க அப்படின்னா இது கொடுத்து விட்டோன்னா அந்த கலர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கிரிபிள் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் வரப்போ அழகாக வந்து அவங்க அந்த சர்க்கிள்குள்ளே கலர் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஃபஸ்ட் நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்கும்ட்டு. நல்லா பெருசாகவே இருக்கும் உங்களுக்கு. குழந்தைங்க நல்லா ஈஸியாக அவங்களுக்கு கலர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ப்ளஸ் ஃப்ரூட்ஸ், காப்பி கலரிங் ஆல்ஃபபெட், காப்பி கலரிங் டிரான்ஸ்போர்ட், ஷேப்ஸ், வெஜிடபிள்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ், ஃப்ளவர்ஸ், நம்பர்ஸ் அண்ட் க்ளோத்ஸ். ஸோ இதெல்லாம் கலந்து ஒரு செட்டு. ஸோ நீங்கள் இந்த ஒரு கலரிங் புக் வாங்கினீங்கன்னா இது எல்லாமே கலந்து தான் உங்களுக்கு செட்டாக வரும். இவங்ககிட்ட ப்ரைஸ் ரொம்ப நார்மலாக இருக்குது. நம்ம வந்து ஒன்றுமே வந்து நிறைய விலை கொடுத்து வாங்குவோம் இல்லையா. இப்போ தனியாக ஸ்டேஷனரி ஷாப் போனோம்னா தனித்தனியாக வாங்குவோம். பட் செட்டாக வாங்குறப்போ நமக்கு நிறைய பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது மாதிரி விலையும் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் உங்களோட எல்லா டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வெப்சைட் லிங்க்கும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 2 செட் ஆஃப் அந்த புக்ஸுமே நம்மளுக்கு வந்து ஒரு பேக்கேஜில் தான் வருது. அதாவது ஒரு செட்டு தான், ரெண்டுமே நம்மளுக்கு கிடச்சிரும். அண்ட் இந்த ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 புக்ஸ் இருக்குங்க. அண்ட் இது வந்து மினி லைப்ரரின்னு சொல்லலாம். குழந்தைங்களோட ஃபர்ஸ்ட் புக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. இதுதான் வந்து பல்லு, இதுதான் வந்து முடின்னு சொல்லிமா பாடி பார்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திங்ஸ் அட் ஹோம் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த 2 செட்டுமே எல்லாமே அடங்கிடும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து வால்யூம் 1. ஸோ இதுக்குள்ளே என்னென்ன புக்ஸ் இருக்குது, என்னென்ன வந்து கண்டென்ட் இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் உங்களுக்கு வந்து கார்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து வால்யூம் 2 உள்ளே என்னென்ன புக்ஸ் இருக்குன்னு சொல்லி அதோட கண்டென்ட் வந்து வெளியில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாத்ஸ், டாய்ஸ், பேபி ஆப்ஜெக்ட்ஸ், பேபி அனிமல்ஸ், திங்ஸ் அட் ஹோம், பேர்ட்ஸ், ஆக்ஷன் வேர்ட்ஸ், ஆப்போசிட்ஸ், ஃபுட், சி அனிமல்ஸ், குட் ஹேபிட்ஸ், பிளான்ட் அரௌண்ட் அஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ், அபவுட் மீ, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட், ஷேப்ஸ். ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டஃப் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஒரு 2 செட்டு புக்ஸ் வாங்கிட்டாலே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம கவர் பண்ணிடலாம் எல்லாமே. ஸோ இந்த ஏஜ் ஒரு 3+ ஏஜ் நம்ம சொல்ல ஆரம்பிப்போம். அண்ட் இப்போ வந்து விவான் குட்டிக்கு 2.4 இயர்ஸ் ஆகுது. ஸோ இந்த ஏஜ் கரெக்டான ஏஜ் அவனுக்கு வந்து எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு. இது பார் அனிமல்ஸ் வைல்ட். என்னதுமா அது? பியர். சரி எப்படி கத்துமா? கத்துமா? விமான் இது யாருமா? யார் அது? பேபி. சொல்லு. இது பத்தியா? என்னது இது? ஃபேஸ். காதுங்க இவனோட காது. எங்க இவன் காதுங்க? வெரி குட். இவனோட ஐஸ் எங்க? இவனோட ஐஸ். ஐஸ்னா கண்ணு. விமான் கண்ணு எங்க? எங்க கண்ணு எங்க? அச்சோ. விமானோட நோஸ் எங்க? மூக்கு எங்க? விமான் மூக்குங்க. வெரி குட். விமானோட ஹேர் எங்க? முடி. ஹேர்னா முடி எங்க? பத்தியா? என்னது இது? கலர் கலராக இருக்கு பாரு ஹேர்லாம். இது பாரு ஐஸ் பத்தியா? ப்ரௌன் ஐஸ், ப்ளூ ஐஸ். இது பாரு பல்லு பாரு. பல்லு. உன் பல்லுங்க? விவான் பல்லுங்க. விவான் டங்குங்க. நாக்கு. நாக்கு இருக்கா? விவான் லிப்ஸ் எங்க? லிப்ஸ். இந்த பாரு லிப்ஸ் எங்க ஒண்ணுங்க? வெரி குட் பாய். இதை பத்தியா? உனக்கு மாமா பிடிக்கும்ல? வண்டி பார்க்கலாமா? இதை பத்தியா? என்னம்மா இது? சைக்கிள். பைசைக்கிள். சொல்லு. ஆமா அண்ணாது. வெரி குட். இது என்னது? என்னது? கார். என்னது? வெரி குட். இங்க பாரு. இது என்னது? மோட்டார் சைக்கிள். என்னது? எங்க இருக்குது? வந்து அங்க இருக்கா? சரி இது என்னது? என்னது இது? எங்க வண்டி எங்க? இது இருக்கா? டம்பிங் ட்ரக், ஸ்கூட்டர். எங்க பஸ்? எங்க பஸ் எங்க? வெரி குட். வேன். எங்க உன்னோட வேன் எங்க? எங்க வேன் எங்க? இதோ வேன். இதோ வேன். இது என்னது? இது என்னதுமா? ஏரோப்ளேன். இது பாரு.
எங்கே இருக்கு ஏரோப்ளைன்? இதோ ஏரோப்ளைன். இவன் பஸ் எங்கம்மா? பஸ் எங்க? எங்கே இருக்குது பஸ்ஸு? அம்மா காட்டு. எங்கே பஸ் எங்க? மாமா வண்டியா அது? உள்ள இருக்கா? ம், போலீஸா? சூப்பரா பட்டு. பஸ் எங்க இருக்கு? புக்கில் காட்டு, கையெடு. எங்க பஸ் எங்க? வெரி குட். இது எங்க? டம்பிங் ட்ரக் எங்க இருக்கு? வெரி குட். எங்க இருக்கு? வெரி குட். ஃபுட்ஸ் ஃபுட்ஸ் பார்க்கலாமா பாப்பா? விமான் சாப்பிடுவோம்ல பாப்கார்ன். தேட்டரில் போய் சாப்பிடுவோம்ல படம் பார்க்குறப்போ. ஆமாம், வெரி குட். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7:30 ஆகிடுச்சுங்க. நான் வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ண வந்துட்டேன். இன்றைக்கி வந்து ரேவந்த் பன்னீர் பட்டர் மசாலா வேணும்னு கேட்டிருக்கேன். அதை தான் பண்ண போகிறேன். ரேவந்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபுட்பால் போயிட்டு ரொம்ப டயர்டாக வருவான். அவனுக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் டெலிஷியஸாக கொடுத்தோம் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான். குழந்தைகளுக்கு வந்து அவனுக்கு கம்ஃபர்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் தான் இல்லையா? ஸோ அவங்க பிடிச்ச ஃபுட் பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப ஹாப்பியாக ஆகிடுவாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பட்டரில் தான் பண்ண போகிறேன். ஸோ பன்னீர் பட்டர் மசாலா ஆப்வியஸ்லி பன்னீர் அண்ட் பட்டர் தான் மெயினாக. ஸோ சின்ன க்யூப் வந்து பட்டர் வந்து நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அது நல்லா வந்து கரைஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம ட்ரை மசாலா போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இஞ்சி பூண்டு அதே மாதிரி முந்திரி பருப்பு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கலாம். இது வந்து திக்னஸ் கொடுக்கும், நல்லா டெக்ஸ்டர் கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து பேஸ்ட் தான் பண்ண போகிறோம் அப்படின்றதால நீங்கள் வந்து கட் பண்ணக்கூடிய க்யூப்ஸாக கூட கட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ நல்லா வறுத்து எடுத்த பின்பாடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களை எத்தனை பேருக்கு பன்னீர் பட்டர் மசாலா பிடிக்கும், உங்கள் கிட்ஸுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஆனியன் அண்ட் டொமேட்டோ எடுத்து சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பொதுவாக வந்து பன்னீர் பட்டர் மசாலா நல்லா வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் இல்லையா? அவ்வளோ ஸ்பைஸியாக இருக்காது, கடாய் பன்னீர் மாதிரி ஸ்பைஸியாக இருக்காது. பட் நிறைய பேருக்கு அதுவே பிடிக்காது, தித்திப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு வேணான்றாங்க. பட் இங்கே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஸ்பூனுக்கு போட்டுக்கிறேன். இது வந்து கலர் கொடுக்கும், காரம் அவ்வளோவா இருக்காது. அதனால் எல்லாத்தையும் நல்லா வதக்கின பிற்பாடு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து நம்மளுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கிடுச்சுன்னா நல்லா காற்றுல ஆற விட்டதுக்கப்புறம் மிக்ஸியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்க வேண்டியது தான். ஸோ இதில் முந்திரி சேர்த்துருக்கோன்றதால பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி அந்த டெக்ஸ்டர்லாம் சூப்பராக இருக்கும். விமான் குட்டிக்கு வந்து தோசையும் சாம்பாரும் அவனுக்கு வந்து போட்டு கொடுத்துட்டேன். ஸோ அவனுக்கு தோசை இட்லிலாம் கொடுத்து அவனே சாப்பிட்ருவான். இதில் வர அண்ணனுக்கு வேறு ஊட்டி விடுவார். அவர் ரொம்ப பாசக்கார புள்ள. திடீர்னு அடிப்பான், திடீர்னு முத்தம் கொடுப்பான். இவனை வந்து புரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ உங்கள் வீட்டில் கிட்ஸ் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் செல்ஃப் ஹீட்டிங் ஹேபிட் அவனுக்கு எப்போவோ கற்றுக் கொடுத்துட்டேன். அண்ட் நான் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறது விமான் குட்டிக்கு லவ் லேப்போட இந்த 4-in-1 ஹை சேர் தான். நீங்கள் இதை வந்து பூஸ்டர் சேராக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ விமான் பார்த்தீங்கன்னா புக்ஸ் படிச்சிருந்தா பார்த்தீங்கன்னா டேபிள் சேராக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் 4 விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை குட்டி பசங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா இது மாதிரி ஹை சேராக யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக சாப்பாடு ஒட்டி விடலாம். அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரே கொடுத்துட்டாங்க, அவங்களே வச்சு சாப்பிட்றதுக்கு. சைடில் கப்ஸ் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஸ்டடி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே வந்து அவங்க திங்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கண்டினியூஸாக கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாங்க நம்ம வந்து திருப்பி பன்னீர் பட்டர் மசாலாவை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சலாம் செய்கிறதுக்கு. ஸோ அங்கே வதங்கின்னு இருக்குது, அதனால் பார்த்திங்கன்னா மூடி போட்டு வச்சுட்டு அதுக்குள்ளே பன்னீரை கட் பண்ணிக்கலாம். நான் 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன். நிறைய பேர் பன்னீர் வீட்டிலேயே செய்வாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஹோம்மேட் பன்னீர் ரொம்ப பிடிக்குமானா நீங்கள் அதே கூட செஞ்சு நீங்கள் இது ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் இதுவரையும் ட்ரை பண்ணது கிடையாது, ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, பட் பார்க்கலாம். நான் இந்த மாதிரி வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு டோஃபு கூட யூஸ் பண்ணணும். நீங்கள் வேகனாக இருக்கீங்க அப்படின்னா டோஃபு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சோயா பன்னீர்லாம் இருக்கும்ல, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா வந்து ஆற விடணும். எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து இந்த மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறப்போ என்ன பண்ணேன், கொஞ்சம் சூட்டோட மிக்ஸி போட்டுட்டேன். அவ்வளோதான், பிளாஸ்ட் அடிச்சிருச்சு. ஸோ ஜஸ்ட் வந்து கவனமாக இருக்கணும் இந்த விஷயத்தில் மட்டும். ஸோ நல்லா ஆறின பிற்பாடு நம்ம மிக்ஸி போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு இன்றைக்கி காலையிலேருந்து உடம்பு சரியில்லைங்க. அப்படியே வந்து கோல்டு வரப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், தொண்டை பெயின் இருக்கும், தலைவலி, பாடி பெயின் எல்லாமே இருந்தது. ஸோ டேப்லெட் போட்டு சமாளிச்சிட்ருக்கேன். இப்போ நான் படுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமாயிட்டேன். வீட்டில் என் ஹஸ்பண்ட் என்ன தான் சமாளித்தாலும் நம்ம அம்மா உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சாலும் குழந்தைங்க நம்மக்கிட்ட தான் வருவாங்க. அண்ட் அது இன்னொரு பயம் என்னென்னா அவங்களுக்கு வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அது மாதிரி கொஞ்சம் டேப்லெட் போட்டு அப்படி சமாளித்து போயிட்டே இருக்கேன். நம்மளுக்கு உடம்பு சரியில்லாம மட்டும் கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கவே முடியாது. அது என்ன தான் வந்து வீட்டில் நம்மளுக்கு சப்போர்ட் ஆளுந்தாலும் அம்மா அப்படின்றப்ப கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பீங்களா, இல்லை அந்த கஷ்டத்தோடையே எல்லாத்தையும் சமாளிப்பீங்களா? ஆப்வியஸ்லி அப்படி தான் சமாளிப்பீங்க. பட் இந்த கஷ்டத்துலையும் எப்படி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தான் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கொய்யாக்காய் சாப்பிட்டுட்ருக்கேன், ரொம்ப டேஸ்ட்டாக, வாய்க்கு நல்லா சூப்பராக இருக்குது, காரம் உப்புலாம் போட்டு சாப்பிட்றப்போ. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க ஆரம்பிக்கலாம்.
நம்ம பொதுவாக லேடிஸ் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ குழந்தைங்களுக்கோ இல்லை ஹஸ்பண்டுக்கோ உடம்பு சரியில்லைன்னா ஓடி 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 அவங்களை கவனிச்சுப்போம் இல்லையா, நல்லபடியாக பார்த்துப்போம். பட் நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றப்ப நம்ம அதை நெக்லெக்ட் பண்ணிவிடுவோம், பெருசாக எடுத்துக்க மாட்டோம். ஒரு மாத்திரை போட்டு வேலையை பண்ண ஆரம்பிச்சிருவோம். அண்ட் அதுக்கு அடுத்து நம்ம எதிர்பார்க்குறது என்னன்னா, சூடாக ஒரு காஃபியோ டீயோ அதாவது போட்டு கொடுத்தாங்கன்னா போதும்ப்பா அப்படின்ற மாதிரி தான் நம்ம மனசு இருக்க எண்ணம் இருக்கும் இல்லையா. ரொம்ப பெரிய ஹெல்ப்லாம் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம், வீட்டு வேலை செய்யணும் இல்லை குழந்தைங்களை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. முடிஞ்ச வரைக்கும் ஒரு காஃபி டீ போட்டு கொடுத்தீங்கன்னா அதுவே போதும் அப்படின்ற மாதிரி நினைப்போம். முக்கால்வாசி பெண்கள் ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல. நம்ம ஹெல்த் மேலே நம்மளுக்கு இருக்கிற அக்கறை விட மற்றவங்க வீட்டில் கூட ஹெல்த் மேலே தான் நம்ம ரொம்ப அக்கறைப்படுறோம். நம்மளை ரொம்ப ஈஸியாக நம்ம எடுத்துக்கிறோம்ல. நம்ம தானே தலைவலி தானே மாத்திரை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு போயிட்டே இருக்கும். பட் தயவு செஞ்சு லேடிஸ் அப்படி பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பில்லர்ஸ் ஆகிய நம்மளோட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிட்டா மட்டும்தான் மற்றவங்கள பார்த்துக்க முடியும். ஸோ நம்ம மற்றவங்களை டேக் கேர் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ அதனால நல்லா சாப்பிட்டு நல்லா உடம்பு முடியலன்னா ரெஸ்ட் எடுங்க. ஒரு நாள் பரவாயில்ல, வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது தப்பே கிடையாது. உலகமாக குத்தமாக என்ன சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு நாள் உடம்பு முடியலையா, இன்றைக்கி எனக்கு உடம்பு முடியல, வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. அதை தயவு செஞ்சு உள்ளே வச்சு மாத்திரை போட்டு புழுங்கிட்டு எல்லாத்தையும் அந்த கஷ்டத்தோடு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. உங்கள் ஹெல்த்தை மீறி எந்த விஷயமும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. தயவு செஞ்சு முக்கியமாக புரிஞ்சுக்கோங்க. நம்ம குழந்தைங்க ஒரு நாள் நம்ம சமைக்கலைன்னா வெளியில் வாங்கி சாப்பிட்டோம், பிரச்சனை கிடையாது. ஹஸ்பண்ட் வெளியில் வாங்கி சாப்பிட்டோம், பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் அந்த டே ரெஸ்ட் எடுக்கிறீங்களா, உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் ரெஸ்ட் கிடைக்குதா அப்படின்றத பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் உடம்பு சரியில்லைன்றப்ப கூட நம்ம ரெஸ்ட் எடுக்கல அப்படின்னா அப்போ எப்போ தான் ரெஸ்ட் எடுக்கிறது? ஸோ ஜஸ்ட் வாய்ஸ் இட் அவுட். அதே மாதிரி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். உங்களோட ஹெல்த்தை ப்ரையாரிட்டியாக எடுத்துக்கோங்க. என்ன வேணா இருக்கட்டும், நீங்கள் ஒரு ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, ஒரு பிஸியான மாமா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு செல்ஃப் கேர் எடுக்கணும். ஸோ அதுக்கு உங்கள் ஹெல்த் ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டிங்கன்னா எவ்வளோ காசு கொடுத்தாலும் திருப்பி அதை வாங்க முடியாது. அண்ட் அதே மாதிரி நம்மளை இருக்கிற ஒரே விஷயம் நம்மளோட பாடி மட்டும்தான். அது ரொம்ப பத்திரமா பார்த்துக்குங்க. ஹெல்த்தை மெயினாக ப்ரையாரிட்டியாக எடுத்துக்கோங்க. ஸோ எப்படி மற்றவங்களுக்குனா ஓடுறீங்களோ உங்களுக்குனாலும் நின்று நிதானமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஓடுங்க. ஸோ ஒரு நாள் அந்த டே உங்கள் வீட்டுக்கு லீவ் கொடுத்துருங்க. கம்ப்ளீட்டாக மாத்திரை போட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் ஜம்முன்னு வேலையை பாருங்கள். ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அண்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க அதுக்கு. ஸோ நீங்கள் படுத்துட்டிங்கன்னா உங்கள் குடும்பமே படுத்துரும். ஸோ அதை மட்டும் பண்ணாதீங்க. ஸோ பார்த்தீங்களா கிரேவி எப்படி பண்ணேன்னு சொல்லி நீங்கள் அந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்பவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நல்லா கிரேவி ரெடி ஆனதுக்கப்புறம் கட் பண்ண பன்னீர் பீசஸை போட்டுட்டு கஸ்தூரி மேத்தி, அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை நல்லா கையில் க்ரஷ் பண்ணி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி சப்பாத்தி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் அது பெருசாக ஒன்றும் ரெசிபி இல்லை, நல்லா காட்டல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களை கவனமாக பார்த்துக்குங்க. உடம்பும் மனசும் ரெண்டுமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தான் இல்லையா. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அண்ட் மென்டல் பீஸோட ஹாப்பியாக ஜாலியாக இருங்க. பாய்.